கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மள வேதியஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன போதே ஒதுக்கலாமா? நம்மள வேதியஸ்ன்னு சொல்லிட்டு கூட சுத்துற நண்பர்கள் வந்து யார் வேணா நம்மள வெறுத்து தள்ளலாம். ஆனா நம்மள வெறுக்காத ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தாமா. நீ யார் வேணா எவ்வளவு வேணா உனக்கு துரோகம் பண்ணிருக்கலாம். ஆனா நீ எவ்வளவு பிரச்சனையில மாட்டிக்கொண்டு தவிச்சு கொண்டு இருக்கலாம். ஆனா உன்னை மாற்றத்துக்கும் உன்னுடைய பிரச்சனைகளை கேட்கறதுக்கும் சொந்த பந்தம் முன்வராதுமா. எந்த ஒரு நண்பர்களும் முன்வர மாட்டாங்க. யாருமே வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க மாட்டாங்க. நீ அழுதா நீ அழுது கொண்டேதான் இருக்கணும். ஆனா இந்த கண்ணீரை துடைக்கிறதுக்கு இயேசு உங்களோட வந்திருக்கிறாருமா. இயேசுவோட வார்த்தை உங்களை கடந்து வந்திருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்க பின்பற்றுங்கம்மா. வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். பழதா சவரம் என்று நீ எழுதி புலம்பிடுவாய். பழதா சவரம் என்று நீ எழுதி புலம்பிடுவாய். பணத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே உனக்கொருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். இன்னைக்கு இன்னைக்கு மனுஷர்களுக்கு